65 பேர் ஆட்டி விட்டுக்கிறான். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, தப்பா நினைச்சாருங்க, பிஜேபியில இருக்கிற அம்மா ஆட்டி விட்டுக்கிறாங்க. அதாவது கட்சியை கடந்து அவங்க எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு இல்லையா, அதுதான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து முழு மூச்சோட களத்துல இறங்கி வேலை செஞ்சு நல்ல விஷயங்களை செய்யுங்க. இந்த ராமானுஜ அறக்கட்டளை நல்ல விஷயங்கள் எந்த கட்சி செஞ்சாலும் சரி, யாரு செஞ்சாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். இது சாதாரண ஒரு நிகழ்ச்சியா நினைக்காம, இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாரு, சார் கொடுப்பாரு, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்ன்ற டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அதில் இருக்கிற கோர்சஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து அவர் பே பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டாரு. எக்ஸாம் ஃபீஸ், சர்டிஃபிகேட் சார்ஜ் மட்டும் அதை காமனாக வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் லீவ் போடாமல் அதுவும் அவரே பே பண்ணிட்டாரு. நீங்கள் இந்த ஒவ்வொரு கோர்ஸ் வந்து குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் 25,000 30,000 வேல்யூபிள் கோர்ஸ், சும்மா கிடையாது. தெரியாதனமா அதுல அமௌண்ட் கம்மியா போட்டாங்க. ஒவ்வொரு கோர்ஸும் 20,000 25,000 இல்லாம படிக்க முடியாது. என்கிட்ட சென்னை மட்டும் இல்ல, திருவள்ளூர், அரக்கோணம், பூந்தமல்லி, ஊத்துக்கோட்டை, நாகலாபுரம், நாராயணபுரம், வேலூர், இந்த மாதிரி திருச்சி, இந்த பகுதியில இருந்தெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் இங்க தங்கி படிக்கிறவங்களாம் இருக்காங்க ஹாஸ்டல்ல. அந்த அளவுக்கு நாங்க இங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 1000 பிள்ளைங்க மேல இங்க படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். அரசியல்ல ஒரு புதிய ஒரு முயற்சி, இளைய சமுதாயம், மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முழுசா வந்து இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, சார் சொன்னார் இல்லையா, உண்மையிலேயே அவர் சொன்னது உண்மைதான். மோகன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல, சாதாரண ஹார்ட் ஒர்க் பண்ண, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. ஆனா நிறைய ஹார்ட் ஒர்க். நான் இந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயம் சொல்ல போறேன். நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும், ஆனா உண்மை அது. இந்த பையன் தளபதி மேல இருக்கிற அன்புனால இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம ரெடி பண்ணலான்னு மட்டும் சத்தியமா யாரும் நம்பாதீங்க, அத்தனையும் பொய். சத்தியமா சொல்றேன், இந்த பையன் இவர் பிறந்த நாளைக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம ரெடி பண்ணான்னு நீங்க எல்லாம் நம்பாதீங்க. அந்த பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன், அப்பட்டமான பொய். எவ்வளவு அதிர்ச்சியான விஷயம் இல்லையா? ஆனா இவர் மேல இருக்கிற அந்த பாசத்துலதான் அந்த நிகழ்ச்சியை அவன் ஏற்பட்டான். பெருமாள் மேல சத்தியமா சொல்றாங்க. அவன் சொன்னா தெரியுங்களா, எங்கம்மா செயலாளர் செய்யணும், நான் பண்ணணும், ஏதாவது ஒரு புதுசா நான் நல்ல விஷயத்த நான் செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு புரியலன்னா அப்ப நான் சொன்னேன், இதை செய்டா. ஏடா எல்லாரும் ஏதோ அரசியல்ல இவனை தள்ளிட்டு முன்னாடி போலாமா, அவனை தள்ளிட்டு முன்னாடி போலாமா நினைக்கிற காலத்துல அன்புக்காக நீ செய்யணும்னு நினைக்கிற பத்தியா, செய்டா, நான் சப்போர்ட் பண்றேன். அந்த அன்பு இவர் மேல வச்சுக்கிற அன்போட இவர் மேல வச்சுக்கிற அன்பு அதிகமா இருக்கு. அந்த அன்பின் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணேன். ஏன்னா சில உண்மைகளை வந்து நான் தைரியமா பேசுவேன். நான் யாருக்கும் இல்லை, உண்மை தானே, இதுல என்ன இருக்கு. அதனால அதோட எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா, எனக்கு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் என் குழந்தைங்களை வச்சுதான் நான் செய்வேன். அப்படி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என் முன்னாடி ஒரு குழந்தை வந்து நின்னா, மகா தாயாரே வந்து நின்று. உண்மையிலேயே அந்த குழந்தை வந்து நிற்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எப்பவுமே வந்து எனக்கு பொம்பளை பிள்ளை குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னையில மட்டும் என்கிட்ட 1000 பேர் படிக்கிறாங்க இல்லைங்களா. உடையவர்கோட்டை, கும்மிடிப்பூண்டியை தாண்டி உடையவர்கோட்டைன்னு ஒரு இடத்துல பெரிய பெருமாள் கோயில் கட்டியிருக்கோம். கோயிலை சுத்தி 125 டியூஷன் சென்டர், காலனி, இருளர் காலனி, மீனவர் குப்பம் எல்லாம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா தீபாவளி ட்ரெஸ் மட்டுமே 1800 2300 பேருக்கு எடுப்போம் நாங்க. அதுல பொம்பளை பிள்ளைங்க மட்டும் பாத்தீங்கன்னா 1800 பேர். அந்த பொம்பளை குழந்தைங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த குத்து விளக்கு ஏற்றும் போது அவ வந்து இங்க நின்னா பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாட்சாத் எனக்கு அந்த தாயாரே வந்து நின்ன மாதிரி இருந்தது. அதனால அந்த குழந்தைக்கு எங்க ராமானுஜ அறக்கட்டளை சார்பாகவும் உடையவர்கோட்டை சார்பாகவும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 1,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா அவன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று உனக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணி சீக்கிரமா உங்க அப்பா உங்ககிட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் செய்யற அளவுக்கு நீ வளர்ந்து பெரியாளாகும்.
அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த ஸ்டார் மோகன் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உண்மையிலேயே என்ன எல்லாரும் ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோங்க, இந்த கட்சியில ஒரு தளபதி இல்லை, எல்லாருமே நீங்க எல்லாருமே தளபதிக்கு தான். சாதாரணமா உங்களுடைய பவர், உங்களுடைய வில் பவர் இந்த எலெக்ஷன்ல தெரியணும். உண்மையும் சத்தியமும் என்னைக்குமே ஜெயிக்கணும். போராடுங்க, கஷ்டப்படுங்க. நான் ஏதோ மேடை பேச்சுக்கு பேசல, உள்ள போராட்சி போச்சு இந்த அரசியலை பார்த்து இவன் ஏமாத்துறான், அவன் ஏமாத்துறான், அவன் ஏமாத்துறான், இவன் ஏமாத்துறான். இப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். 1000 கோடி 500 கோடி 2000 கோடின்றானுங்க, தண்ணியில கோடின்றானுங்க, கல்லுல கோடின்றானுங்க. என்ன இவன் திருடனா வாங்குறான், அவன் எவ்வளவு பேர் திருடனா இருப்பான். அப்படிதான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய பயணம் வெற்றி அடைய வேண்டும், இந்த வெற்றி கழகம் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் ராமானுஜ அறக்கட்டளையினுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மனாக நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை. நானும் ஒரு விஜய் ரசிகன் என்ற முறையில்